மனிதன் மனிதனாகி விடுகிறான் மனம் உடைந்து போன பின். இந்த ஒரு உருது கவிஞருடைய 2 வரிகள் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதன் மனிதனாகி விடுகிறான் மனம் உடைந்து போன பின். இன்னைக்கு அதுதான் டாபிக். இந்த மனக்காயங்கள் அப்படிங்கிறது மறைக்க முடியாத, மறக்க முடியாத, மாறாத வடுக்கள். நிறைய வகைகள் இருக்கு. எதிர்பார்க்கும் பொழுது ஏற்படுவது சில சமயம், எதிர்பாராமல் உண்டாக்கப்படுவது பல சமயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த முன்ன பின்ன தெரியாதவங்க நமக்கு செய்கிற உதாசீனம் எப்பவுமே நமக்கு ஒரு பெருசாக அது உணரப்படுறது இல்லை. அதே மாதிரி அது நமக்கு ஒரு பெரிய காயத்தை உண்டாக்குதுன்னு சொல்லவும் முடியாது, காயத்தை ஏற்படுத்தாது. ஆனால் நம்மளுடைய உயிரானவர்கள், நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள், அவர்களுடைய இந்த சின்ன உதட்டு சுளிப்பு கூட நம்மளுடைய உலகத்தையே அப்படியே இருள் மங்க தொடங்க செய்துவிடும். கூடவே மனசை காயப்படுத்துவது அப்படிங்கிறத விட காயத்தையே மனசாக்கிடும். யாரையுமே அவங்க முன்னாடி புகழ்ந்து பின்னாடி இகழ்றது, அவருடைய சின்ன சின்ன குறைகளை மட்டுமே உயர்த்தி கண்டிப்பாக அலசாதீங்க. காயம் அவங்களுடைய மனசுக்குத்தான் என்றாலும் உங்களுடைய எண்ணங்களில் உன்னை கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் இருக்கும். பொறாமை புற்றுநோய் மாதிரி பரவி இருக்கிறத உங்களால் ஒருபோதும் உணரவே முடியாது. எப்பவுமே இந்த நம்பிக்கைகளில் கண்டிப்பாக தயவுசெய்து சந்தேகமே வைக்காதீங்க. நரக வாழ்க்கை தான் தினந்தோறும் தொடர்ந்துட்டே இருக்கும். உங்களுடைய வெற்றியை மட்டுமல்ல, மற்றவர்களுடைய வெற்றியையும் மனசார கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு வெறித்தனமாக அவங்களுடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு தோன்றதை, உங்களுடைய பொறாமைகள் எல்லாமே கட்டவிழ்த்து மற்றவர்கள்ட்ட நீங்கள் பறைசாற்றாதீங்க. உங்களுடைய சொல்லு, செயல், நடவடிக்கை, அணுகுமுறை இப்படி எதுலையும் எப்போவுமே யாருடைய மனசையும் தெரிந்தோ தெரியாமலோ காயப்படுத்துறாதீங்க. ஏன்னா மனக்காயங்கள் ஒருபோதும் மறைவதுமே இல்லை, குறைவதுமே இல்லை, ஆறுவதுமே இல்லை. அதனால நீங்க ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது யாராலையும், ஏன் இறைவனால கூட மன்னிக்கப்படுவதில்லை. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி, செயல்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாக யாரையும் புண்படுத்தாமல் நடந்து பார்ப்போமா? திரும்ப சந்திப்போம்.